இப்போ யோனா இந்த மீன் வயிற்றுக்குள்ள போக காரணம் என்ன? நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அல்லனா இப்போ ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள போக காரணம் என்ன? ஒரு பாவம் நம்மை கவர்ந்து இழுத்து அதனுடைய கண்ட்ரோல்ல, எப்படி யோனாவை மீன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்ததோ இவனால ஒண்ணுமே பண்ண முடியல, உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டான், கக்குனா தான் வெளியே வர முடியும். அதே போல பிசாசினுடைய கையில அல்லனா பாவத்தினுடைய கையில மீறுதலுடைய கையில சிக்குண்டு போக காரணம் என்ன? ஒரே லைன்ல சொல்றேன், யோனா எதிலிருந்து விலகினான்? கர்த்தருடைய. சரி பாஸ்டர், அவனுக்கு அது ஓகே, எங்களுக்கு என்ன, நமக்கு என்ன? கர்த்தர் சொல்றதை கேட்காம போனாலே யாருடைய சமூகத்திலிருந்து விலகிறோம்னு அர்த்தம். யோனா கர்த்தர் சொன்னதை கேட்கல, அவ்வளவுதான். ரொம்ப டீப்பா இப்ப போக வேண்டாம் வாலிபர்களுக்குள்ள. நீ கர்த்தர் சொல்றதை கேட்கலனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுற? தேவ சமூகத்திலிருந்து விலகுற. தேவ சமூகத்திலிருந்து யாரெல்லாம் விலகி வர்றாங்களோ இவங்களை கலெக்ட் பண்றதுக்கு பிசாசு ஒரு கூட்டத்தோட வருவான்.